Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல டிவிஷன் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு நம்பரை 5 ஆல டிவைட் பண்றப்ப என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போறோம், 25 ஆல டிவைட் பண்றப்ப என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போறோம், 125 ஆல டிவைட் பண்றப்ப என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த மூணு ட்ரிக் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் 432 டிவைடட் பை 5 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த நம்பரை நம்ம 5 ஆல டிவைட் பண்ண போகிறோமோ அந்த நம்பரை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம 432 தானே 5 ஆல் டிவைட் பண்ண போகிறோம், அதனால அந்த 432 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 432 × 2 இஸ் ஈக்குவல் டு 864. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா 5 பவரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு 5 பவரில் ஒன்றுமே இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னா 1 இருக்கதா தானே அர்த்தம். அந்த 5 பவர் 1ன்னு சொல்லலாமா? அதனால பவரில் 1 இருக்கிறதால நம்ம ரைட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ 864ல் ரைட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 86.4. இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 212 டிவைடட் பை 5 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், அந்த 212 2 ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 424. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பாயிண்ட் அவுட் பண்ணணும். எத்தனை டிஜிட் தள்ளி பண்ணணும்? 5க்கு பவரில் ஒன்றும் இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா தானே அர்த்தம், அதாவது 5 பவர் 1ன்னு சொல்லலாம். அப்படி 1 இருக்கிறதால நம்ம ஒரு டிஜிட் தள்ளி, அதாவது ரைட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ணலாமா? அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 42.4 கிடைக்குமா? அந்த 42.4 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு நம்பரை 25 ஆல் டிவைட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக 432 25 ஆல் டிவைட் பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நம்ம 5 ஆல் டிவைட் பண்ணதால நம்ம எடுத்துக்கிட்ட நம்பரை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். இப்போ 5னா 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோமா? அப்போ 25னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோம்? ஓகேங்களா, அதை பார்க்கலாமா? இப்போ 25 நம்ம 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போ 5 ஸ்கொயர்னு எழுதுனதால 2 ஸ்கொயர் எழுதிக்கலாங்களா? இப்போ 5 ஸ்கொயர் 25, 2 ஸ்கொயர் 4. ஸோ 25 ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 5னா 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 25 அப்படின்னா 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 432 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 432 4 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1728 கிடைக்குமா? இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 25 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலான்னு சொன்னேன்னா 5க்கு பவரில் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்கு. 5 ஸ்கொயர்னா 2 தானே பவரில் இருக்கு. ஸோ ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா 17.28 கிடைக்குமா? அதுதான் நம்ம கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். சேம் மெத்தடில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 324 25 ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 25 அப்படிங்கிறதால 4 ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ 324 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1296 கிடைக்குமா? இப்போ 25 5 ஸ்கொயர்னு எழுதுறதால 5க்கு பவரில் நமக்கு 2 இருக்குமா? 2 இருக்கிறதால நம்ம ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ணோம். அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 96 முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்படி வச்சோன்னா 12.96 நமக்கு கிடைக்கும். இந்த 12.96 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு நம்பரை 125 ஆல் டிவைட் பண்ணி காட்டுறேன். சேம் மெத்தட் தான். இப்போது 234 125 ஆல் டிவைட் பண்ணி காட்டுறேன். இப்போ 125 எப்படி எழுதிக்கலாம்? 5 பவர் 3, அதாவது 5 கியூப்னு எழுதிக்கலாங்களா? இப்போ 5 கியூப் இருந்துச்சு அப்படின்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம்? 2 கியூப், அதாவது 2 பவர் 3 என்ன? 8 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? இப்போ 234 8 ஆல் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் என்ன? 1872. ஓகேங்களா, இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 125 5 கியூப்னு எழுதிக்கலாங்களா? 5 கியூப் அப்படின்னா 5 பவரில் என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. 5 பவரில் நமக்கு 3 இருக்கிறதால 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 1.872. இந்த 1.872 தான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். ரொம்ப சிம்பிளுங்களா? அதாவது 5ல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 25 ஆல் டிவைட் பண்ணணும்னா 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 125ல் டிவைட் பண்ணணும்னா 8 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த 3 மெத்தடையும் நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஒரு சேம் நம்பரை 3 நம்பராலையும் டிவைட் பண்ணி காட்டுறேன். அதாவது 5 ஆல் டிவைட் பண்ணி காட்டுறேன், 25 ஆல் டிவைட் பண்ணி காட்டுறேன், நெக்ஸ்ட்டு 125 ஆல் டிவைட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் எடுத்துக்கிட்ட நம்பர் 223. இப்போது
223 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்படி 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 446. இப்போ 5க்கு பவரில் ஒன்றும் இல்லாததால் 1 இருக்கிறது தானே அர்த்தம். அதனால் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 44.6. நெக்ஸ்ட்டு சேம் நம்பரையே 25ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 25ஆல் டிவைட் பண்ணணும்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 223 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 892. இப்போ 25 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 5 பவரில் 2 இருக்கிறதால 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணால் 8.92. நெக்ஸ்ட்டு சேம் நம்பரையே 125ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 125ஆல் டிவைட் பண்ணால் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்? 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 223 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1784. இப்போ 125 5 கியூப், அதாவது 5 பவர் 3ன்னு எழுதிக்கலாமா? இப்போ 5 பவரில் 3 இருக்கிறதால நம்ம 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா 1.784 கிடைக்கும். இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் 1.784. இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ஆல் டிவைட் பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 25ஆல் டிவைட் பண்ணால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 125ஆல் டிவைட் பண்ணால் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இவ்வளோதான்.